உண்டு. பொதுவா வாராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடும் முறை இருந்துட்டே இருக்கு. தொடர்ந்து 5 தேய்பிறை பஞ்சமி நாட்கள்லயோ இல்ல பஞ்சமி நாள் அப்படி கும்பிட முடியாதவங்க தொடர்ந்து 5 ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலோ நம்ம வீட்டில் இந்த தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற நோய் நொடிகள் நீங்கும், கடன் பிரச்சனை ஒளியும், செய்வினை பில்லி சூனியம் இது எல்லாமே நம்மளை விட்டு அகலும். பகைவர்கள் நம்ம வீட்டை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. தொடர்ந்து 5 தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது தேய்பிறை பஞ்சமியை மட்டும்தாங்க குறிக்கும். இப்போ நீங்க இந்த மாதம் தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்த 15 நாள்ல உங்களுக்கு வளர்பிறை பஞ்சமி வரும். உடனே அது 2வது பஞ்சமியா நீங்க எடுத்துக்க கூடாது. திரும்பவும் எப்ப தேய்பிறை பஞ்சமி வருதோ அதை தான் 2வது பஞ்சமியா எடுத்துக்கணும். அதாவது நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா தேய்பிறை பஞ்சமியை மட்டும்தான் நீங்க கணக்கு எடுத்துக்கணும். 5 தேய்பிறை